ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய தேர்வு முடிவுகளை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும், இதற்காக தமிழகம் முழுவதுமே கடந்த நவம்பர் மாதம் முதல் இன்று வரை தேர்வு எழுதியவர்கள், நேர்காணல் முடித்தவர்கள் வெயிட் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நேர்காணல் முடித்து விட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க, ஸோ ரிசல்ட் வருமா வராதா, என்ன செலெக்ஷன் ஆகிரும்னா என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் பிடிஎஃப்பில் இருக்குமா இருக்காதா, இது குறித்து ஒரு முக்கியமான தகவல் வீடியோ இறுதியில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு குறித்து ஒரு சில இம்பார்ட்டண்டான செய்திகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. அதை குறித்து நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரிசல்ட் வருமா வராதா, அது குறித்து நமக்கு ஒரு கிடைக்கப்பெற்ற தகவல் என்ன, அதுதாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயங்க. ஸோ ரேஷன் கடை ரிசல்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தாக்கத்தை ஏற்படுத்துது, அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துது, நிறைய இந்த தாக்கத்தை ஏற்படுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைக்கான ரிசல்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைக்கான விண்ணப்பங்கள் எல்லாமே இந்த விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு, சேல்ஸ்மேன்களுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்வியூ எல்லாமே முடித்து, கேள்வி, ரேஷன் கடை எல்லாமே முடித்து, அப்டேட் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இது குறித்து நம்ம சில தகவலும் நாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடையுடைய ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஊழியர்கள் தற்சமயம் சில பல பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ கணக்கெடுப்பு பணிகள், எந்தெந்த ரேஷன் கடையில் எங்கெங்கே ரேஷன் கடையில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற கணக்கெடுக்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்கும். ஸோ முதல்லையே நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஜிஓ அப்படின்னு வந்தது கவர்மெண்ட் ஆர்டர், அதுதான். ஸோ ஜிஓன்னு சொல்லுவாங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம இன்டர்வியூ நடந்ததில் டிசம்பர் மாதம் எண்டில் நடந்தது. ஆனால் ஜனவரி, டிசம்பர் 2 மாதத்தில் எல்லாமே அவங்க ரிசல்ட்டை விட்டுறணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்ட தேதியிலிருந்தே கணக்காக வரும். பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இன்டர்வியூ உடனே 1 மாதத்தில் நடத்திடுவாங்க. எப்பயும் அதிலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அவங்க ரிசல்ட்டு எப்போ வேணாலும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுதான் வழக்கமாக நடந்துகிட்ருக்க செயல்கள். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த நேரம். ஸோ எல்லாருமே பாடுபட்டு, அதுவும் கோர்ட் கேஸ் எல்லாம் போய் இழுத்து ஸோ விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில் எல்லாமே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு குறித்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, கோர்ட்டுக்கு போனதுனால ஒரு ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோர்ட்டே விரைவில் வெளியிடணும் அப்படின்னு ஒரு உத்தரவையும் போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த மார்ச் 25ஆம் தேதிக்குள்ளார நம்ம ரேஷன் கடை ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் அதான் நமக்கு குறிப்பிட்டிருக்காரு, விரைவில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே கிடைத்துவிடும் என்று பொறுத்தது நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.